ஹாய், வெல்கம் டு வெற்றி தமிழ் ஐபிஎஸ் அகாடமி. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா டே ஷீட் வந்து பாத்தீங்கன்னா 2 பார்க்க போறோம். ஓகேவா? ஸோ எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்க எதையுமே அவாய்ட் பண்ணிடக்கூடாது. நெக்ஸ்ட், குழந்தைகளை பாதுகாப்போம் என்ற இயக்கத்தை தொடங்கியவர் யார்? குழந்தைகளை பாதுகாப்போம் என்ற இயக்கத்தை தொடங்கியவர் கைலாஷ் சத்யார்த்தி. ஓகேவா? இவருக்கு 2014 வந்து பாத்தீங்கன்னா நோபல் பரிசு வழங்கினாங்க. மலாலாக்கும் அந்த டைம்ல தான் நோபல் பரிசு வழங்கினாங்க. கொஸ்டின் நம்பர் 16, கண்டவற்றில் தவறானது எது? ஓகே, ஹியூமானிட்டி அப்படின்னா மனிதநேயம், இது கரெக்டா இருக்கு. மெர்சி கருணை கரெக்டா இருக்கு. பேடி வந்து பாத்தீங்கன்னா நெற்பயிர் கரெக்டா இருக்கு. சோ ஆன்சர் என்ன அப்படின்னா எதுவுமே இல்லை அப்படின்றது. நெக்ஸ்ட், மூதுரையில் எத்தனை பாடல்கள் உள்ளது? ஓகேவா? ஔவையார் தான் வந்து பாத்தீங்கன்னா மூதுரை. சோ மூத்தோர் கூறும் அறிவுரை அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால அழைக்கப்படுறது. இதுல எத்தனை பாடல்கள் இருக்கு அப்படின்னு சொன்னா 31 பாடல்கள் இருக்கு. ஓகே, நெக்ஸ்ட், காமராஜர் பல்கலைக்கழகம், அதாவது மதுரையில இருக்கக்கூடிய காமராஜர் பல்கலைக்கழகத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா அவருடைய பெயரை வந்து சொன்னாங்க. அதனால காமராஜர் பல்கலைக்கழகம் எங்க இருக்குன்னா மதுரை. நெக்ஸ்ட், கொஸ்டின் நம்பர் 19, இந்திய நூலகவியலின் தந்தை. சோ நூலகவியலின் தந்தை அப்படின்னு அழைக்கப்பட்டவர் லா அரங்கநாதன் அவர்கள். சிறந்த நூலகளாளர்களுக்கு வருஷம் இவர் பேர்ல தான் வந்து பாத்தீங்கன்னா பரிசு வழங்குறாங்க. கொஸ்டின் நம்பர் 20, ஆசரக்கோவை எத்தனை வெண்பாக்கள் உள்ளன? சோ ஆசரக்கோவை அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா 100 வெண்பாக்களை கொண்டுள்ளது. கண்டவற்றில் சரியானது எது? ஓகே, இங்க சரியானது கேக்குறாங்க. இங்க அறுவடை திருநாள் வெவ்வேறு மாநிலங்கள்ல வெவ்வேறு பெயர்கள்ல அழைக்கப்படுது. ஓகேவா? பஞ்சாப்ல வந்து லோரின்னு அழைப்பாங்க. சோ இங்க வந்து தப்பா இருக்கு. கர்நாடகா, ஆந்திரா இங்க வந்து பாத்தீங்கன்னா மகர சங்கராந்தின்னு அழைப்பாங்க. சோ அதுவும் தப்பா இருக்கு. கரெக்டா வந்து பாத்தீங்கன்னா இருக்கிறது டி. குஜராத்ல வந்து உத்தராயன் அப்படின்னு சொல்லிட்டு அழைப்பாங்க. இதுதான் கரெக்ட். கொஸ்டின் நம்பர் 22, திராவிட நாட்டின் வானம்பாடி என்று அழைக்கப்படுபவர் முடியரசன். திராவிட நாட்டின் வானம்பாடி என அழைக்கப்படுபவர் முடியரசன். 23, பரதர் பரத்தியர் அப்படின்ற மக்கள் எந்த நிலத்துக்கு உரியவங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. சோ நெய்தல் நிலத்து மக்களை வந்து பாத்தீங்கன்னா பரதன் பரத்தியர் அப்படின்னு சொல்லிட்டு அழைப்பாங்க. கொஸ்டின் நம்பர் 24, தமிழ் தாத்தா என்று அழைக்கப்படுற உவே சாமிநாதன் அவர்கள் தமிழ் தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கிறாங்க. நெக்ஸ்ட், தமிழ் இலக்கணம் எத்தனை வகைப்படும்? தமிழ் இலக்கணம் 5 வகை. எழுத்து, சொல், பொருள், யாப்பு, அணி. ஓகேவா? 5 வகைப்படும். நம்ம அது என்ன அப்படின்னு கரெக்டா பாத்துக்கணும். 26, இலையின் பணி யாது? இலையுடைய பணி என்ன அப்படின்னா சுவாசித்தல். நெக்ஸ்ட், திறந்த விதை தாவரத்துக்கு எடுத்துக்காட்டியது அப்படின்னா சைக்கஸ். ஓகே, அதாவது இங்க வந்து பாத்தீங்கன்னா இலையின் பணி வந்து பாத்தீங்கன்னா சுவாசித்தல், நீராவி போக்கு, ஒளிச்சேர்க்கை, இது எல்லாமே பண்ணுது. இங்க வந்து திறந்த விதை தாவரத்துக்கு எடுத்துக்காட்டியது அப்படின்னா சைக்கஸ். நெக்ஸ்ட், உலகின் மிக நீளமான நதி வந்து பாத்தீங்கன்னா எகிப்துல இருக்கு. சோ என்ன அப்படின்னா நைல் நதி. 6650 கிலோமீட்டர் வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. சோ இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா டேஷீட் மாதிரி ஷார்ட்டா தான் இருக்கும். ஓகேவா? கண்டிப்பா 1 மினிட்ஸ் ஒரு 2 மினிட்ஸ் வந்து ஸ்பெண்ட் பண்ணாவே நமக்கு ஒரு 10 கொஸ்டின்ஸ் வந்து தெரியும். சோ யூஸ் பண்ணிக்கோங்க. கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். நியூவா படிக்கிற எல்லாருக்குமே இது கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். Thank you so much.